வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2ஓட பைத்தான் போர்ஷனில் 6வது லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் 6வது லெசனில் 2வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் அமங் 3 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஸ்மாலஸ்ட் அமங் 3 நம்பர்ஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பதிலாக பிக்கஸ்ட் அமங் 3 நம்பர்ஸை எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா பிக்கஸ்ட் அமங் 3 நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ப்ரோக்ராம் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம இதே ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சிம்பிள் மாற்றி போட்டோன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வரப்போகுது. நான் பிக்கஸ்ட் அமங் 3 நம்பர்ஸ்க்கு போட்டுட்டு அதையே எப்படி ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல நம்ம 3 நம்பரை வாங்கணும். 3 நம்பரை வாங்கிறதுக்கு பாருங்கள், A = int ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஃபஸ்ட்டு நம்பர்னு கேட்டிருக்கேன். நான் என்ன நம்பர் என்டர் பண்ணாலுமே அது லெட்டராக தான் இருக்கும். இன்புட் கமாண்ட் யூஸ் பண்ணி வாங்குற எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10 டபுள் கொட்டேஷனில் இருக்கிறதா அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும், நம்பர்னு எடுத்துக்காது. நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்போது int ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஃபஸ்ட்டு நம்பர். நான் இப்போ 10 என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஏக்கு 10ன்னு வந்து அசைன் ஆகிடும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும் போது நம்ம வேல்யூஸை கொடுப்போம். அடுத்தது மறுபடியும் அகெயின் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு கொஷின் கேட்கும். என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். இங்கே பாருங்கள் B, Cன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரே வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள் B, Cன்னு கொடுத்துருக்கேன். 2 வேரியபிள் கொடுத்துட்டு = int ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் செகண்ட் நம்பர்னு கொடுத்துருக்கேன்னா என்டர் செகண்ட் நம்பர்னு மெசேஜ் வரும். நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ இப்போ 20ன்னு கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு வந்து Bயில் அசைன் பண்ணிக்கும். அடுத்து இமீடியட்டாக மறுபடியும் int ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தேர்ட் நம்பர்னு கேட்டிருக்கேன். இமீடியட்டாக என்டர் தேர்ட் நம்பருங்கிற மெசேஜும் வரும். அதையும் கொண்டு வந்து எதில் அசைன் பண்ணிக்கும், முதல்ல Bக்கு அசைன் பண்ணிக்கிச்சு. இப்போ 2வது மெசேஜுக்கு வந்ததை Cக்கு அசைன் பண்ணிக்கும். அப்போது நான் எப்படி வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஒரு லைனுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். 2 வேரியபிளுக்கு யூஸ் பண்ணியும் நம்ம 2 இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரே லைன்லேயும் கொடுக்கலாம். இது 2 மெத்தட்லேயுமே நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். சரி, இப்போ நான் வாங்கிட்டேன். ஏக்கு 10, பிக்கு 20, சிக்கு 13. இந்த ப்ரோக்ராமை இப்படியே டைப் பண்ணி முடிச்சுட்டு ரன் பண்ணும் போது தான் இந்த வேல்யூ கொடுப்போம். இப்போ ரன் பண்ணும்போது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ செக் பண்ணோம் இமீடியட்டாக. இஃப் A > Bயா, ஏல இருக்கிற வேல்யூ 10 > Bயா, பியில் இருக்கிற வேல்யூ 20, 20 விட 10 பெருசா, கண்டிஷன் தப்பாயிடுச்சுன்னா இந்த அண்டுக்கு அப்புறமே போகாது. இந்த அண்டு அப்படிங்கிறது நம்ம 2 கண்டிஷன்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணுறதுக்கு, இதுவும் ட்ரூவாக இருக்கணும் இதுவும் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் போவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தானே இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒன்று தப்பாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸிக்யூட் ஆக போகிறதில்ல. இமீடியட்டாக இதனோட எல்சிஃப்க்கு வரும். எல்சிஃப்க்கு வந்து மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன். B > Aவா. இப்போ B > Aவா அப்படின்னா Bயில் 20 இருக்குது. > Aவா, ஏல எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது. இந்த கண்டிஷன் கரெக்டாக, 10 விட 20 பெருசா, கரெக்ட். இந்த கண்டிஷன் கரெக்டாகும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அண்டுக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், இதை செக் பண்ணோம். B > Cயா, Bயில் 20 தான் இருக்குது, Cயில் என்ன இருக்குது, 30 இருக்குது. 30 விட 20 பெருசா, இல்லை. இந்த கண்டிஷன் தப்பாயிடுச்சு. இது தப்பாயிடுச்சுன்னா இமீடியட்டாக இந்த பார்ட்டை விட்டு வெளியில் இதனோட எல்ஸுக்கு வரும். இங்கே வரும். இங்கேருந்து இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து பிரிண்ட்டு C is biggest then A, B அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவில் A 10, B 20, C 30. அப்போ C தானே பெருசு. அப்போ இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணோம். சப்போஸ் நான் இப்போ Aக்கு வந்து ஒரு 100 கொடுத்துருக்கேன், Bக்கு வந்து 20 கொடுத்துருக்கேன், Cக்கு வந்து 30 கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த முதல் கண்டிஷன் என்ன ஆகும் பாருங்கள். இஃப் A > Bயா, 100 > 20, 20 தான் Bயில் இருக்குது. இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகிடும். கரெக்ட் ஆச்சுன்னா அடுத்தது அண்டு A > Cயா, ஏல இருக்கிற மதிப்பு எவ்வளோ, 100 தான். 100 > Cயா, Cயில் எவ்வளோ இருக்குது, 30, 30 விட 100 பெருசா. இப்போ 2மே கரெக்டு. இப்போ 2மே கரெக்டாக இருந்தால் கீழே வரும். இதனோட எக்ஸிக்யூஷன் பார்ட்டுக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம், பிரிண்ட்டு A is biggest then B, C அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். Bயையும் Cயையும் விட A தான் பெருசு. நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவில் A தானே பெருசு.
ஏக்கு தான் 100 கொடுத்துருக்கேன், பி 20 கொடுத்துருக்கேன், சி 30 கொடுத்துருக்கேன். அப்போ கொடுத்துருக்கிற இன்புட் படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். சப்போஸ் நான் இன்புட் என்டர் பண்ணும் போது இப்படி கொடுக்குறேன், பிக்கு 200 கொடுக்குறேன், ஏக்கு 100 கொடுக்குறேன், பிக்கு 200, சிக்கு 30 கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ கிரேட்டர் தென் பியா, 100 கிரேட்டர் தென் பியில் என்ன இருக்குது 200, 200 விட பி பெருசா ஏ பெருசா இல்லை, 100 வந்து சின்னது தான் 200 விட. அப்போ இந்த கண்டிஷன் தப்பாச்சுன்னா அண்டு பாட்டுக்கு போகாதுன்னு சொன்னேன். போகாமல் அடுத்த எல்ஸுக்கு வரும். எல்ஸில் இன்னொரு இஃப் பி கிரேட்டர் தென் ஏவா, பியில் என்ன இருக்குது 200 இருக்குது. அப்போ 200 கிரேட்டர் தென் என்னவா செக் பண்ணணும், ஏவான்னு செக் பண்ணணும். ஏல என்ன இருக்குது 100 இருக்குது, 100 விட 200 பெருசா பெருசு. அப்போ கண்டிஷன் கரெக்ட். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அண்டு இன்னொரு கண்டிஷன் என்ன கண்டிஷனு, பி கிரேட்டர் தென் சியா, பியில் இருக்கிற 200 மறுபடியும் சியை விட பெருசா, சியில் என்ன இருக்குது 30 இருக்குது, 30 விட பெருசா, பெருசு தானே, 30 விட 200 பெருசு. அப்போ கண்டிஷன் கரெக்டாக. அப்போ இதுவும் கரெக்ட் ஆகிடுச்சு, இதுவும் கரெக்ட் ஆகிடுச்சு. கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இதனோட எக்ஸிக்யூஷன் பார்ட் என்ன, பிரிண்ட்டு பி இஸ் பிக்கஸ்ட் தென் ஏ கமா சி, ஏவையும் சியையும் விட பி தான் பெருசு, ஏவையும் சியையும் விட பாருங்கள், ஏவையும் சியையும் விட பி தான் பெருசு. அப்போது நம்ம என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும், ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம 3 நம்பரில் பெரிய நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். இதுவே சின்ன நம்பர் எது அப்படின்னு நம்ம புக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கேன்ல, ஏ கிரேட்டர் தென் பின்னுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏ லெஸ் தென் பி, ஏ லெஸ் தென் சி, இந்த ஏ லெஸ் தென் பி, ஏ லெஸ் தென் சி, அவ்வளோதான். இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கிற இடத்துல லெஸ் தென் போட்டுக்கணும். அதே போல் இங்கேயும் பி கிரேட்டர் தென் ஏ, பி கிரேட்டர் தென் சி போட்டிருக்கேன், நீங்கள் பி லெஸ் தென் ஏ, பி லெஸ் தென் சி, இது ரெண்டையும் மாற்றிக்கோங்க. பி லெஸ் தென் ஏ போடுங்க, பி லெஸ் தென் சி. சரிங்களா? இந்த 2 கண்டிஷனுமே கிரேட்டர் தென் சிம்பிளை எடுத்துகிட்டு லெஸ் தென் சிம்பிள் போட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பருக்கான ப்ரோக்ராம். ஏன் நான் பிக்கஸ்ட் நம்பரை போட்டேன்னா ரெகுலராக பிக்கஸ்ட் நம்பர் தான் கேட்குவாங்க நிறையா, அதனால் பிக்கஸ்ட் நம்பரை போட்டுட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து ரேராக தான் கேட்பாங்க, அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்க சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் பிக்கஸ்ட் அமங் 3 நம்பர்ஸை போட்டுட்டேன். கொஷினுக்கான ஆன்சரை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது 3வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.